சிந்திப்போமே. 1801 உன்போலும் நாயனும் கிடையாதே. ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். மீன்கள் போர் புரியும் வயல்கள் நிறைந்த கலைசெயில் உறையும் வித்தகனே. பெண்களது விழிகள் மான் விழிகள் போன்றவை. பெண்களின் சாயல் மயிலின் சாயலை ஒத்தது. பெண்களின் சொல் தேனின் இனிமையை நிகர்த்தது. இப்படியெல்லாம் பிதற்றி திரிந்த அடியேனை தடுத்து ஆட்கொண்டாய். பெருமானே, என்னை போன்ற அடிமையும் உன்னை போன்ற தலைவனும் எங்குமே கிடையாது. இப்படியாக மீளா அடிமை என உணர்தலே உய்யும் வழி என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. மான் போலும் விழி, சாயல் மயில் போலும், மடந்தையர் சொல் தேன் போலும் என பிதற்றி திரிவேனை ஆட்கொண்டாய். நான் போலும் அடிமையும் மற்றும் உன்போல் நாயனும் தான் மீன் போர் செய் வயல் கலை செய் வித்தகனே கிடையாதே. நான் போலும் அடிமையும் மற்றும் உன்போலும் நாயனும் கிடையாதே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 13வது பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். அடிமை என உணர்வோம், அருள் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.